அந்த 3 மணி கதையில என்னமா இருக்கு? இல்ல நான் வந்து 3:16 கரெக்டா. அது என்னவோ நீங்க அப்ப எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கடிகாரத்துல 3:16 தான் இருக்கும். ரொம்ப வருஷமா அந்த டைமிங் வந்து ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு, கரெக்டா போயிட்டு இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம், அந்த ஜன்னலை திறந்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்தோட நான் இப்படி பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் அது கடவுள்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லபடியா மூஞ்சு கை கால் கழுவிட்டு நல்ல விபூதியை போட்டுட்டு வந்து உட்காந்தோன்னா எங்க அம்மா கிட்ட நானும் என் கருமாரியும் அன்பா பேசிப்போம். நம்ம பெரிய தப்பு செஞ்சுதான் கல்யாணமே பண்ணோம், ஏதோ நம்ம சாதிச்சுட்டு தான் நினைச்சோம், ஆனா சாதிக்கவே இல்லை பாருங்களேன். அதுவும் கரெக்டா இல்லை, கடல்ல தத்தளிக்கிற கப்பல் மாதிரி போயிடுச்சு வாழ்க்கை. இப்ப என்ன சாதிச்சோம்? அவங்க கிட்ட இருந்து நம்ம சாபத்தை தான் வாங்கிட்டோம். தாய் தகப்பன் கிட்ட நம்ம சாபத்தை தான் வாங்கணும். சரி, இங்கேயாவது நம்ம ஸ்ட்ராங்கா நின்னோமா? அதுவும் கிடையாது. அப்ப அட்லீஸ்ட் இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா என் பிள்ளைங்களை ரெடி பண்ணணும் நான். சோ இதெல்லாம் வந்து நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா நான் வாழ முடியாது. உங்களுடைய பூஜை அறையில அதிகமா ஆட்கொண்ட தெய்வங்கள் யாரு? எங்க ஆத்தா தான், எங்க அம்மா தான். பெரிய பூஜை ரூம், ஆக்சுவலி பெரிய பூஜை ரூம் தான் பண்ணி வச்சிருந்தேன். அது எல்லாரும் திருஷ்டி மாதிரி பூஜை ரூம் வேண்டாம், அவ்வளவு பெருசு பண்ணி அது வேண்டாம்னு சொல்லிட்டு, என்ன நம்ம சில சமயம் அவுடோர் போறதா இருந்தா அவளை காய வச்சிருவாங்க, அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு அலமாரி மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க என் பொண்ணு. இவ்வளவு போதும், இதுக்கு மேல நீ கும்பிட்டதெல்லாம் நல்லா இருக்கும், நாங்க இவ்வளவு மட்டும் கும்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு பூஜை முடி. எங்க அம்மா தான் இருக்கா, சுத்தி சுத்தி எங்க அம்மா தான் இருப்பா. வீசாலாம் வந்ததுக்கு அப்புறமா நான் அம்மா போய் பார்த்துட்டு போனேன். இப்படி போனா எங்க அம்மா அப்படியே என்னை பார்த்து சிரிக்கிற சந்தோஷம் தெரியுதுங்க எனக்கு. நானும் எங்க அம்மா அப்படியே நான் வந்து இந்த டைமிங்லாம் கிடையாது, எப்ப நினைக்கிறேன்னா போய் பார்த்துருவேன். அவங்க மட்டும் மூட மாட்டாங்க, அந்த டைமிங் மூடுறத. எங்க அம்மாவை நானும் பார்க்கவே அவங்களுக்கு ஏதோ கண்ணுல இருந்து தண்ணி வர மாதிரி இருக்கு, எனக்கு கண்ணுல இருந்து தண்ணி வருது. ஒண்ணுமே புரியல எனக்கு, என்ன இது வந்து உண்மை, இட்ஸ் ட்ரூ. எங்க ஆத்தா வந்து என்னோட இருக்கா, என் உயிர்ல இருக்கா, கலந்துட்டான்றது வந்து உண்மை. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். என் கூட இருக்கிறவங்க தமிழ் சினிமாவின் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை. 80கள்ல இருந்த அத்தனை பேருக்கும் வந்து இவங்களை அதிகமா கொண்டாடி இருப்பாங்க. ரொம்ப செல்லமா சொல்லணும் அப்படின்னா நளினிமா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்தோன்னே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எங்க இருந்து வருதுன்னே தெரியல. இவ்வளவு பக்கத்துல இருக்கிறப்ப இன்னும் அதிகமாவே இருக்கு. எப்படிமா இவ்வளவு பாசிட்டிவா இருக்கிறீங்க? எண்ணங்கள் தான் காரணம். அதுக்கு எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்களே, எல்லாமே வந்து ஹாப்பியா எடுத்துக்கிறது. சின்ன விஷயம்னாலும் அது வந்து மனசு திருப்தியா ஹாப்பியா வச்சுக்கிறது. எதுவா இருந்தாலும் கடந்து போயிடும், அதுக்கு பின்னாடி நம்ம வாழ்ந்துதானே ஆகணும்ன்றத மனப்பக்குவத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா எப்பவுமே இப்படி சந்தோஷமா பாசிட்டிவா இருக்கலாம். மூளை சில நேரங்கள்ல கேட்கும் இதுதான் சரின்னு சொல்லும், ஆனா அந்த மனசு அப்படிங்கறது மட்டும் அவ்வளவு சீக்கிரம் அதை ஒத்துக்காதுல. அதுக்கான பக்குவம் வந்து எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இது நம்ம கண்ட்ரோல் பண்ணலாமே, இது நம்ம சொல்ற பேச்சு தானே கேட்கும். நிறைய இன்டர்வியூக்கள்ல வந்து பாக்குறப்ப வந்து இந்த 3 மணிக்கு எந்திரிப்பேன், அப்ப இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்றீங்கல்ல, அந்த 3 மணி கதையில என்னமா இருக்கு? இல்ல நான் வந்து 3:16 கரெக்டா. அது என்னவோ நீங்க அப்ப எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கடிகாரத்துல 3:16 தான் இருக்கும். ரொம்ப வருஷமா அந்த டைமிங் வந்து ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு, கரெக்டா போயிட்டு இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம், அந்த ஜன்னலை திறந்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்தோட நான் இப்படி பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் அது கடவுள்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லபடியா மூஞ்சு கை கால் கழுவிட்டு நல்ல விபூதியை போட்டுட்டு வந்து உட்காந்தோன்னா எங்க அம்மா கிட்ட நானும் என் கருமாரியும் அன்பா பேசிப்போம். என்னென்ன இன்னைக்கு நடக்க போகுது, நேற்று எப்படி இருந்துச்சு, நாளைக்கு எப்படி இருக்க போகுது, இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், அதுக்கான காரணம் நீதான், ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்க, எல்லாமே எனக்கு வந்து கரெக்ட் டைம்ல எல்லாமே அமைஞ்சது, இன்னைக்கு நான் பீஸ்ஃபுல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான், அதனால உங்களுக்கு எல்லாம் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு லலிதா சாசனம் பாராயணம் பண்ண ஆரம்பிப்பேன். ஏதோ காஸ்மிக் எனர்ஜி இதெல்லாம் பேசுவீங்க அப்படிலாம் தெரியாதுங்க, அதுக்கு பேரு காஸ்மிக் எனர்ஜி எல்லாம் இல்ல, அது அப்படியே பிரபஞ்சத்தை பார்த்து பேசுறதுதான், நன்றி சொல்றதுதான். இவ்வளவு ஒண்ணுமே இல்லாத என்னை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு என்ன திரும்ப வச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் என் தாய் கருமாரி தான். ஸோ அதுக்கு வந்து நன்றி சொல்வேன். பிளஸ் அவங்க கிட்ட பேசுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு குட் மார்னிங்கா இருக்கட்டும், ஒரு ஹாப்பினஸா இருக்கட்டும், ஒரு பூஜைக்கு நான் பூ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவ கூட பேசிக்கிட்டே தான் போடுவேன். இந்த அம்மா முதல்ல, அதுக்குள்ள அந்த பாலா அவ எனக்கு முதல்ல போடுன்னு சொல்ற மாதிரி இருக்கும், அப்புறம் அவளுக்கு நான் போடுவேன். இது வந்து பிரம்மன் கூட சொல்லலாம், பட் ஆனா நான் வந்து அது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். கோவிலுக்கு போறப்ப அந்த லைன்ல நின்று சாமி கிட்ட போறதுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு 100 வேண்டுதல் வந்து வச்சிருவோம்.
ஒருவேளை பக்கத்துல போறப்ப வந்து 101 மறந்துட்டோம்னா கூட பிரகாரத்தை சுத்துறப்ப வந்து சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா வேண்டுதல் எதுவும் வைக்க மாட்டேன், நன்றி மட்டும்தான் சொல்லுவேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து எப்படி சாத்தியப்படுது? இல்ல, உங்களுக்கு தேவையானதெல்லாம் அவ கொடுக்க போறாளே. நீங்க வேண்டியதுக்கு உங்களுக்கு வந்து எழுதியாச்சு ஏற்கனவே, உங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுதுங்கிறத எழுதிட்டாங்க முன்னாடியே. நீங்க வந்து அதை ஞாபகப்படுத்தணும்னு அவசியமே இல்லை. எப்ப வரணும் என்னைக்கு வரணும்னு அது அவளுக்கு தெரியும். அதுக்கு நீ முதல்லயே நன்றி சொல்ல ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்களேன். ஐயோ என் குழந்தை இப்பவே எனக்கு நன்றி சொல்லிருச்சு, அவளுக்கு எல்லாமே நான் கடகடன்னு செய்யணும், அந்தந்த நேரத்துல தெளிவா செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க நிச்சயமா நமக்கு பண்ணுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம்னா அதுக்கு நீங்க வந்து பெருசா உங்களுக்கு வந்து கொடுக்க போறான்னு அர்த்தம். இப்பமா இவ்வளவு ஈடுபாடும் இவ்வளவு ஒரு பக்தி மார்க்கமும் வந்து எப்ப வந்தது? இப்ப ஒரு சமீபமா தான் ரொம்ப ஈடுபாடு வந்துருச்சு. என்னன்னா அந்த தனியா இருக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல, என்னவோ எனக்கு வந்து எனக்குள்ள யாரோ இருக்கிறாங்க, என்னை சுத்தி யாரோ எனக்கு வந்து நல்லது பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னை நல்வழிப்படுத்திட்டு இருக்காங்க, என்னோட அந்த அலைப்பாயிர மனசை எல்லாம் ஸ்டெடி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி எனக்கு இப்ப ஒரு கொஞ்ச நாளனா ஒரு 2-3 வருஷமா ஒரு மாதிரி தெளிவு கிடைச்சிருச்சு எனக்கு என் லைஃப்ல. நீ இதுக்குதான் வந்த, இந்த கர்மா நீ அனுபவிச்சிட்ட, இப்போ உனக்கு வந்து பீஸ்ஃபுல்லான லைஃப்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் இருந்திருக்கும்ல, அந்த நேரங்கள்ல எல்லாம் என்ன மாதிரியான மைண்ட வந்து ரிலாக்ஸ் பண்ணுவீங்க? ஏன்னா இப்ப வந்து கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்து புடிச்சிட்டீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு phase. அதுக்கு முன்னாடி நடிக்கிற காலத்துல உங்களுக்கு வந்து நடிச்சுக்கிட்டே இருந்ததுனால உங்களுக்கு டைவர்ஷன் எதுவுமே கிடையாது. ஒரு காலகட்டத்துல கல்யாணம் ஆயாச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வீடு, குழந்தைங்க, அப்புறம் அவர் ரொம்ப பிஸியா இருந்தாரு, அவரை பாக்குறது அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா அவங்க இல்லாத நேரத்துல பிள்ளைங்களை நம்ம நல்ல வாழ்க்கை கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும், அதுக்காக ஓடணும், அதுக்காக உழைச்சோம். நமக்காக டைம், நமக்கான நேரத்தை நான் பார்க்கவே இல்லை. ஸோ அவங்கள ஒரு இடத்துல கொண்டு உட்கார வச்சு அவங்களுக்கு நல்வழிப்படுத்ததுக்கு அப்புறமா எனக்கான நேரம், நான் வந்து எனக்கு போதும், இவ்வளவு போதும் அப்படின்னு நான் வந்து ஒரு கட்டம் போட்டுட்டு வாழ்றேன் இல்லைங்களா, அது எனக்கு இப்பதான் கிடைச்சது. ஸோ இது நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இப்பதான் எடுத்துக்கிட்டேன். நண்பர்கள் நம்மள வந்து ஏதோ ஒரு வேலை ஏமாத்திட்டாலோ, இல்ல யாரோ உடன் பிறந்த சகோதரர்கள் ஏதோ ஒரு வகையில நமக்கு ஏமாற்றம் வந்தாலோ அதுல இருந்து வெளியில வர்றதும் தாங்குறதுங்கிறதும் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா வாழ்க்கையில நிறைய கட்டங்கள்ல நிறைய விஷயங்களை வந்து நீங்க வந்து அசால்ட்டா கடந்திருக்கீங்க. அவங்க எல்லாம் எப்படி மன்னிக்கிறீங்க? மன்னிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லைல்ல. நம்ம வாழணும்ல, நம்ம வாழ்ந்துதானே ஆகணும். இப்போ அதெல்லாம் வந்து இப்ப வந்தது தானே, நம்ம நடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் வந்தது. அது எப்ப போகணும்னு இருக்குது. ஒருவேளை இவங்களுக்குலாம் நம்ம கொடுக்கணும்னு இருக்கலாம், போன ஜென்மத்துல நம்ம அவங்க கிட்ட கடன் பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். போனதை பத்தி எதுக்கு நினைக்கிறீங்க? இனிமே என்ன வரப்போகுது? நமக்கு நிறைய வரும், சந்தோஷமா அதை ஏத்துக்க போறோம். போதும், இதை விட என்ன வேணும்? நம்ம என்ன கொண்டு போறோம்? ஒண்ணுமே கொண்டு போறது இல்லை. போகும்போது எடுத்துட்டு போயிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா, ஏன்னா நீங்க ஒரு பீக் டைம்ல இருந்த போய் வந்து கல்யாணம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அம்மா அப்பா கூட வந்து கல்யாணத்தை எதிர்த்துட்டு தான் வந்து நீங்க வந்து பண்ணீங்க. சோ அந்த ஒரு விஷயத்த கூட வந்து எப்படி வந்து பாசிட்டிவாவே பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வந்ததுங்கிறது ஆச்சரியமாவே இருக்கு. நம்ம பெரிய தப்பு செஞ்சுதான் கல்யாணமே பண்ணோம், ஏதோ நம்ம சாதிச்சுட்டு தான் நினைச்சோம், ஆனா சாதிக்கவே இல்லை பாருங்களேன். அதுவும் கரெக்டா இல்ல, கடல்ல தத்தளிக்கிற கப்பல் மாதிரி போயிடுச்சு வாழ்க்கை. இப்ப என்ன சாதிச்சோம்? அவங்க கிட்ட இருந்து நம்ம சாபத்தை தான் வாங்கிட்டோம். தாய் தகப்பன் கிட்ட நம்ம சாபத்தை தான் வாங்கணும். சரி, இங்கேயாவது நம்ம ஸ்ட்ராங்கா நின்னோமா? அதுவும் கிடையாது. அப்ப அட்லீஸ்ட் இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா என் பிள்ளைங்களை ரெடி பண்ணணும் நான். சோ இதெல்லாம் வந்து நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா நான் வாழ முடியாது, நான் வாழ்ந்து எதுவுமே சாதிக்க முடியாது. இப்ப என்னுடைய சாதனை வந்து என் பிள்ளைங்க மேலதான் ஃபோக்கஸ். இப்ப என் பிள்ளைங்களை நான் நல்வழிப்படுத்தணும். அந்த பிள்ளைங்களை வந்து என் பேர் சொல்ற பிள்ளைங்க, எனக்கு வந்து நளினியோட பிள்ளைங்கன்னு சொல்றதை விட அருணாவோட அம்மா சொல்றதுல பெருமை. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் அதையாவது நான் ஒழுங்கா பண்ணணுமே நினைச்சுதான் நான் கடவுள் அப்படி பிடிச்சது. அவன் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டான். அது இப்ப நான் என் பிள்ளைகிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா எனக்கு யூனிவர்ஸோட ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அந்த ஒரு சைலன்ஸ், அந்த ஸ்காட்லாண்ட்ல வந்து ஒரு சைலன்ஸ், அது வந்து ஏதோ நான் வந்து ஒரு 3/4 தூரம் அந்த இதுகிட்ட போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கடவுளோட ரொம்ப நியர்பையா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அங்க உங்களை பத்தி பேசுறப்ப தவிர்க்க முடியாம சில விஷயங்கள்லாம் வந்து கூடவே வருது. அதுல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அதிகாலை எழுதுற பழக்கம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய புடவை விஷயம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கடவுள் பக்தி. சோ இப்ப நான் கடவுள் பக்தியில இருந்து சின்னதா ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இஷ்ட தெய்வம் யாருமா? கருமாரி. ஏன் அவ்வளவு இஷ்டம்? என்னவோ எனக்கு வந்து என்ன வழி நடத்துறவ அவதான். என்னோட சின்ன சின்ன திங்ஸ், அதான் சொன்னேனே, உன்னோட டெஸ்டினியே நான் வந்து உனக்கு வேற அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா உன் வாழ்க்கை நீயா தேடின. இன்னைக்கு வந்து ஐயோ கொய்யோ முயோ கத்துனா தப்பு இல்லை. ஸோ இதுக்கு நீ கால தாமதமா ஆகும், ஆனா நீ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போறேன்னு எனக்கு வந்து அசிடிட்டி கனவுல வந்து சொல்ற மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் ட்ரூ இல்லைங்களா? என்னோட டெஸ்டினி வேற, நானா இவங்கதான் வேணும்னு சொல்லி போனது. திருப்பி என் லைஃப் வந்து இப்ப எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கேன். நீங்க என்னோட ஹாப்பினஸ் வந்து டு த கோர் சொல்லுவேன் நான். முகத்துல தெரியுது அவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது. என்னோட பொண்ணும் என் பையனும் சொல்லுவாங்க, யூ ஆர் சோ மச் ஹாப்பி, யூ ஆர் பிளெஸ்ட் அப்படின்னுவாங்க. எல்லாருக்கும் எல்லாம் பண்ணா கூட அதை நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். அது முடிஞ்சிச்சு. இது
இப்ப இந்த க்ஷணம் வந்து ஹாப்பினஸ், அவ்வளவுதான். உங்களுடைய பூஜை அறையில அதிகமா ஆட்கொண்ட தெய்வங்கள் யாரு? எங்க ஆத்தா தான், எங்க அம்மா தான். பெரிய பூஜை ரூம், ஆக்சுவலி பெரிய பூஜை ரூம் தான் பண்ணி வச்சிருந்தேன். அது எல்லாரும் திருஷ்டி மாதிரி பூஜை ரூம் வேண்டாம், அவ்வளவு பெருசு பண்ணி அது வேண்டாம்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம சில சமயம் அவுடோர் போறதா இருந்தா அவளை காய வச்சிருவாங்க, அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு அலமாரி மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க என் பொண்ணு. இவ்வளவு போதும், இதுக்கு மேல நீ கும்பிட்டதெல்லாம் நல்லா இருக்கும், நாங்க இவ்வளவு மட்டும் கும்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு பூஜை முறி. எங்க அம்மா தான் இருக்கா, சுத்தி சுத்தி எங்க அம்மா தான் இருப்பா. அதே மாதிரி கோவிலுக்கு போறதுன்னா அந்த கோவில் வழிபாடுல என்னென்ன கோவில்லாம் முக்கியமான இடத்துல இருக்கு? அப்படி ஒரு பேக மாட்டுவாங்க, இன்னைக்கு நீங்க வரலன்னா கிளம்பிருப்பேன் ஏதாவது ஒரு கோவில். அப்ப நாங்க தான் முந்தி வந்து பிடிச்சிருக்கோம் உங்களை. அவரு கண்ணன் கருமாரி என்கிட்ட சொல்லிட்டா, போய் வந்து லலிமா பிடிச்சிருவா, கோவிலுக்கு கிளம்ப போறான் அப்படின்ட்டு. அம்மா வந்து இப்ப வந்து பாலாலயம் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் சின்ன சின்ன இன்சிடென்ட் எங்க அம்மா கிட்ட எனக்கு நடந்தது. அதாவது நம்புறவங்களுக்கு நாராயணன், நம்பாதவங்களுக்கு நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்போ வந்து அந்த ஒரு அம்மாவுக்கு கனவுல வந்து என் பொண்ணு என்னை பார்க்க வரவே இல்லை, என்னை பார்க்க வர சொல்லி நான் இப்ப சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு அந்த மூலஸ்தானத்துல இருந்து எடுத்து அம்மாவை தனியா வச்சிருக்காங்க. எனக்கு என்னவோ பார்க்கவே முடியல, ஒரு 3-4 மாசமாச்சு நான் அம்மாவை பார்க்க. எப்பவுமே நான் சாமி கும்பிடும்போது அம்மா நான் உங்க கிட்ட இருக்கணும், நான் அடிக்கடி வந்து பார்க்கணும்னு தான் எனக்கு இந்த வீடு கிடைச்சது. இந்த வீடு நாங்க வாங்கணும். அம்மா உடனே நான் மதுரை வெளியேறின உடனே திருவேற்காடு வந்தோம். ஆமா, 3 மாசமா போல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஒரு அம்மாக்கு சாமி வந்து சொல்றாங்களாம், என் பொண்ணு வரல, என் பொண்ணு வந்து என்னை பார்க்க சொல்லுங்க, ஊருக்கு போறா. நான் ஊருக்கு போறது யாருக்குமே தெரியாது, நான் வந்து என் பையன் கிட்ட போறது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி சாமி வந்து அந்த அம்மா ஃபுல்லா நைட்ல வந்து ஒரு 12-1 மணிக்கு எனக்கு மெசேஜ் போடுறாங்க. நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா, காத்தால எந்திரிச்சு சாமி எல்லாம் சாமி பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4:30-5 o'clock ஓபன் பண்றேன். ஒரு நம்பர்ல வந்து இந்த அம்மா வந்து பேசுறாங்க, அவ்வளோ பேசுறாங்க. நீங்க ஏன் வந்து வரல கருமாரி அம்மன் கோயிலுக்கு, உங்க அம்மா வந்து உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறா, அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுறாங்க. எனக்கு இப்படி கண்ணுல தண்ணியா வருது, என்னடா இது உண்மையா பொய்யா, யாரும் நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது ஊருக்கு போறீங்க, நீங்க என்ன ஊருக்கு போறீங்கன்னு கேட்டாங்க. நான் ஊருக்கு, நீங்க போனீங்கன்னா 2 மாசம் வர மாட்டீங்களாவே, யார் சொன்னா உங்களுக்கு? இல்ல எனக்கு தெரியாது, எனக்கு வந்து கனவு ஃபுல்லா நீங்க தான் வரீங்க, நீங்க தான் வந்து கருமாரி அம்மன் சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு. உடனே 2 நாள் கழிச்சு வீசா எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நான் அம்மா போய் பார்த்துட்டு போனேன். இப்படி போனா எங்க அம்மா அப்படியே என்னை பார்த்து சிரிக்கிற சந்தோஷம் தெரியுதுங்க எனக்கு. நானும் எங்க அம்மா அப்படியே, நான் வந்து இந்த டைமிங் எல்லாம் கிடையாது, எப்ப நினைக்கிறேன்னா போய் பார்த்துருவேன். ஏன்னா அவங்க மட்டும் மூட மாட்டாங்க, அந்த டைமிங் மூடுறத கிடையாது. எங்க அம்மாவை நானும் பார்க்கணும், அவங்களுக்கு ஏதோ கண்ணுல இருந்து தண்ணி வர மாதிரி இருக்கு, எனக்கு கண்ணுல இருந்து தண்ணி வருது. ஒண்ணுமே புரியல எனக்கு, என்ன இது வந்து உண்மை, இட்ஸ் ட்ரூ. எங்க ஆத்தா வந்து என்னோட இருக்கா, என் உயிர்ல இருக்கா, கலந்துட்டான்றது வந்து உண்மை. உங்களுக்கு என்னைக்காவது வந்து உங்களுக்குள்ள இறங்கி இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஃபீல்லாம் வந்ததா? சாமி வர மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன் நானு. இப்ப இல்ல, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்பெல்லாம் அந்த உடுக்க கிடுக்கெல்லாம் அடிச்சா வந்து அந்த மாதிரி பண்ணிடுவேன். அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே அது ஓவரா அந்த அம்மா கிட்ட இருக்கிறதுனால, அன்புனால. அவ்வளவுதான். அம்மன் இல்லாம வந்து வேற இஷ்ட தெய்வங்கள்? திருச்செந்தூர் முருகர் அம்மாவோட குலசாமி. அது இல்லாம 18ஆம் படி கருப்பர், பாண்டி முனி ரொம்ப பிடிக்கும். அது சாரோட அவங்க சாமி. கல்லல் வந்து கருப்பு சாமி, பசங்களுக்கும் பேரு, பையனுக்கு வந்து கருப்பு சாமி தான் பேர். அதுல சோ அதனால கருப்பர் ரொம்ப பிடிக்கும். அவரு கூடயே ஒரு கருப்பு சாமி. சோ அதிகமா வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில பார்க்கலாம், மாங்காடு கருமாரியம்மன் கோவில்ல வந்து பார்க்கலாம், எல்லா கோயிலையும் பார்க்கலாம், எல்லா கோவிலையும். இந்த இப்ப டியூஸ்டே வந்து திருப்பூர் 6 to 7 ஓரை, ஓரையில போய் சாமி கும்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு ஓரையிலயும் போய் ஒரு சாமியை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் இந்த தேர்ஸ்டே வந்து என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். ஒரு ஸ்கூல் மேட்ஸ் எல்லாம் நாங்க பழகுவோம். நாங்க போகும்போது அவங்க வந்து இல்லை, நீங்க ஏதோ தாத்தா கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க என்ன பெரம்பூர் அங்க போனோம், இங்க இருக்குன்னு சொன்னாங்க, நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. அப்படியா, நீ பார்த்ததே இல்லைன்னு சொன்னா, அவன் அன்னைக்கு வந்து நான்வெஜ் சமைச்சிருந்தா எல்லாருக்கும். ஆனா அவன் மட்டும் இல்லை, நான் சாப்பிட மாட்டேன் பாபாக்காக. என்ன சொன்ன, பாபா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நீ சாப்பிடலாம். இல்ல நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. நீ தாத்தா கோயிலுக்கு வரணும்னா என்னோட நீ சாப்பிட்டாதான் வரணும் அப்படின்னு. சரி, நான் வந்து சாப்பிட்டுட்டா. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க தாத்தா கோயிலுக்கு போனோம், ராகவேந்திரா சாமி கோயிலுக்கு போனோம், பாச்சாதி கோயிலுக்கு போனோம், இன்னொரு பெருமாள் கோயிலுக்கு போனோம், ஆதிவராகர் போனோம். இப்படி எல்லா சாமியும் அன்னைக்கு கும்பிட்டுட்டு வந்தோம். அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. சோ இதுதான் இன்னைக்குன்னு கிடையாது, என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு உடனே கிளம்பி போயிடும். அந்த கோவில் போறதுக்கு ஏதாவது குரூப் எல்லாம் வச்சிருக்கீங்களா? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம், வாங்க எப்ப வேணா வாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே, என்னோட கிளாஸ்மேட்ஸ். ஆமா, இந்த கேள்வி கேட்கறதுனால தப்பா எடுத்துக்காதீங்க. யாராவது ஒரு கட்டத்துல வந்து சாமியாராவே மாறிட்டேன்ற மாதிரி சொன்னாங்களா உங்களை? என் பிள்ளைங்க தான் சொல்லுவாங்க, ஏமா சாமியார் மாதிரி ஆயிடுறீங்க அப்படின்னு. பூரா சாமி கும்பிட்டது. உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடவுளையும் அரசியலையும் ஒன்னா கலந்து இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை வந்து என்ன பார்வை பார்க்கறீங்க?
கடவுள்லயும் அரசியல் ஒன்னா சேர்க்கறது எனக்கு என்னமோ அந்த உடன்பாடு கிடையாது ஆக்சுவலி. உங்களுடைய உங்களோட நேச்சரை வந்து நாங்க திருப்பக்கூடாது இல்லைங்களா? உங்க வழி தனி வழி. ஆக்சுவலி நான் யாரையுமே கட்டாயப்படுத்தக்கூடாது. எனக்கு பிடிக்கும்னா இப்ப என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு அவசியமே கிடையாது இல்ல. அவங்க ஒருத்தரை நம்மளால திருத்த முடியலன்னா நம்ம ஊரை எப்படி நம்ம திருத்த முடியும்? அதனால கடவுளும் அரசியலும் எனக்கு நாட் இன்ட்ரெஸ்ட். பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.